இங்க 10th படிக்கிற ஒரு பொண்ணு அவளோட மேக்ஸ் நோட்டை கிளாஸ் ரூம்ல எடுத்துன்னு வந்து வைக்கிறா. ஃபர்ஸ்ட் நோட்டை தான் சார் எடுப்பாரு அப்படின்றதுனால அந்த மொத்த நோட்டையுமே தலைகீழா திருப்பி வச்சிடறா. மேக்ஸ் சார் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறாங்க. அவர் ஹோம்ஒர்க் கொடுத்ததை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எப்பவுமே மேல் நோட் எடுத்து செக் பண்ணுவாரு. இன்னைக்குன்னு பார்த்து நடுவுல இருந்து ஒரு நோட்டை உருவுறாரு. அந்த நோட்டு பார்த்தா கடைசியா நம்ம ஹீரோவோட ஃப்ரண்ட் நோட்டா இருக்கும். அவனை கூப்பிட்டு ஹோம்ஒர்க் நோட்ல இருக்கிற ஒரு சம்மை எடுத்து போர்ட்ல போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனும் அந்த சம்மை கரெக்டா போட்டுறான். ஆனா நோட்ல ஏன்டா தப்பா போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இப்ப லேடிஸ் நோட்டை எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. எப்பவுமே மேல் நோட்டை எடுக்கிறவரு இப்பன்னு பார்த்து லாஸ்ட் நோட்டை எடுக்கிறாரு. அந்த பொண்ணு கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து தலைகீழா அந்த நோட்டை எல்லாத்தையும் மாத்தி வச்சிருந்தா. கரெக்டா அவளையே கூப்பிட்டு ஏன் உன் நோட்டு எம்டியா இருக்கு அப்படின்னு கேட்டு கை வாங்கும் போதே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிச்சிடறான். சிரிச்சு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போர்ட்ல ஒரு ஃபார்முலா போட்டு அதை எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு மேக்ஸ்னா சுத்தமா வரவே வராது. நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபார்முலா தெரியாதனால கம்மன் நிக்கிறான். திரும்பி பார்த்த சார் அவனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு 1000 முறை இந்த ஃபார்முலா எழுதினுவா அப்படின்னு சொல்லி அடிச்சு அனுப்புறாரு. ஆக்சுவலா இவனுக்கு மேக்ஸ் சார் மேல இருக்கிற பயத்தினாலேயே இவனுக்கு மேக்ஸ் வராம போயிட்டு இருக்கோம். இவனுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு காலேஜ்ல சேர போறா அப்படின்றதுனால நானும் நேஷனல் காலேஜ்ல தான் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான். அவங்க அம்மாவோ நீ மேக்ஸ்ல 95 மார்க்குக்கு மேல எடுத்தனா அந்த காலேஜ்ல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் அந்த மேக்ஸ் ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அந்த மேக்ஸ் அவனோட மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. சரி அந்த சார் மேல இருக்கிற பயத்தினாலதான் நமக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, நம்ம அந்த சாரு கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு பர்த்டேவா இருக்கும். அவருக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயத்துல அவருக்கு விஷ் பண்ணாமலே விட்டுறான். அவர் கார் பக்கத்துல நிக்கும் போதே அவரோட காருக்குள்ள ஃபைனல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த சார் அங்க ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரை அவனோட நோட்ல காப்பி பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஆக்சுவலா அவனுக்கு கொஸ்டின் பேப்பரை கிடைச்சும் அதுக்கான ஆன்சர் அவனால படிக்கவே முடியல. அவனோட பர்த்டேக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அரிசில பேர் எழுதி அவனுக்கு கொடுத்துருப்பா. எப்படியோ ஒரு வழியா அந்த மைக்ரோ ஆர்டிஸ்டோட நம்பர் வாங்கி இவனோட எக்ஸாம் பேட்ல அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா எழுதி எக்ஸாமுக்கு அந்த பேட் எடுத்துட்டு போயிட்டு ஆன்சர் எல்லாம் கரெக்டா எழுதிட்டு இருக்கான்.